ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் மஞ்சூரியன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பவுலில் ஒரு முட்டை, சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன். பூண்டு பேஸ்ட், பூண்டு மட்டும் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். வினிகர் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் போன்லெஸ் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், சிக்கனில் ஃபுல்லாக படுற மாதிரி. இப்போ இது கூட சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க அப்படியே. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஒரு சைடு வெந்துருச்சு. எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் பூண்டு 1 டீஸ்பூன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்குவோம். பூண்டு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அடுத்தது 2 பச்சை மிளகாய், அடுத்து கொடமிளகா ஒரு பாதி கொடமிளகா லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். அடுத்தது சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 கப், காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் சர்க்கரை 1 டீஸ்பூன் சேர்க்கணும், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அடுத்தது 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க அடுப்பை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதனால் திக்காக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்குவோம். இதை மிக்ஸ் பண்ணி ஊற்றும் போது நமக்கு வந்து கிரேவி நல்லா திக்காயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா அந்த மாதிரி திக்காயிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்குவோம். ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லா ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் மஞ்சூரியன் கிரேவி ரெடி. இதை நீங்கள் சைனீஸ் ரெசிபீஸ் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.